சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஓவர்ரூலிங் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்டிவ்ஸில் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக இதை நம்ம பார்க்குறோம். வாட் இஸ் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர்ரூலிங் அப்படின்னா, இது அமெரிக்கன் ஜுடிஷியல் சிஸ்டத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு டாக்ட்ரைன் அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் முதல்ல பதிய வச்சுருங்க. இந்த கான்செப்ட் முழுக்க முழுக்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேஸ்டில் வரக்கூடிய ஒரு கான்செப்டு. அதனால் இந்த டாக்ட்ரைனை ஹேண்டில் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். இதுவும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் வந்துடணும் அப்படின்றதையும் நினைவில் வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் டாபிக் உள்ள என்ட்ரி ஆகலாம். ப்ராஸ்பெக்டிவ் ஓவர்ரூலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வழக்கில் எடுக்கப்பட்ட முடிவானது, அந்த குறிப்பிட்ட வழக்கு இந்த 5ஆம் நம்பர்னு வச்சுப்போமே, 5ஆம் நம்பர் வழக்கில் ஏதோ ஒரு முடிவை எடுக்கிறாங்க, எதிர்காலத்தில் மட்டுமே செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, 5ஆம் நம்பர் வழக்கில் இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஓவர்ரூலிங் அப்ளை பண்ணால் அதற்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு நம்புது. அதனால் இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஓவர்ரூலிங்கை அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. அதன் விளைவாக ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கிது. இப்போது இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பெக்டிவ் ஓவர்ரூலிங்கை அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஒரு பிரசிடெண்ட், அதாவது ஒரு முந்தைய தீர்ப்பு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற தீர்ப்புக்கும் அது அப்ளிகபிள் ஆகும், முன்னாடி இருக்கிற தீர்ப்புக்கும் அப்ளிகபிள் ஆகும். இது இப்படி தான் நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு வந்தோம். ஈவன் தோ ஃபாரினில் நடந்த ஒரு கேஸ் ஸ்டடியை கூட நம்மளுக்கு ரெஃபரன்ஸாக நம்மளை எடுத்துகிட்டு படிச்சுட்டு வந்தோம். ஆனால் இந்த டாக்ட்ரைன் என்ன சொல்லுதுன்னா, இந்த 5ஆம் நம்பரில் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்புரையில் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர்ரூலிங் டாக்ட்ரைன் அப்ளை செய்திருந்தால் ஒன்லி மூவ் ஃபார்வேர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. வேற ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த தீர்ப்பின் நகலை ஃபார்வேர்டாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ரிவர்ஸில் யூஸ் பண்ண முடியாது, பேக்வேர்டில் யூஸ் பண்ண முடியாது. எனக்கு 5ஆம் நம்பரில் நல்ல ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிச்சு, இந்த பிரசிடெண்ட் இந்த முந்தைய தீர்ப்பை நான் 4ஆம் நம்பர்லேயோ இல்லை 3ஆம் நம்பர்லேயோ பொருத்தி நான் இப்போ நடக்கிற வழக்கிற்கு என்னால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கேட்க முடியாது அப்படின்றது தான் இதனுடைய பொருள். இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. இப்போ கரண்ட்டில் நம்மளுடைய வழக்கு 9ஆம் நம்பரில் நடக்குதுன்னு வச்சுப்போம். எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் இந்த ஒரு கான்செப்ட்டுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் எழுதாமல் உங்களால் கொஞ்சம் பிரீஃபாக கொண்டு வர முடியாது. அதனால் இதெல்லாம் இல்லுஸ்ட்ரேஷனில் யூஸ் பண்ணிக்கிங்க. ரைட்டு, 9ஆம் நம்பர் வழக்கு உங்களுடைய வழக்காக இருக்குது. இதே மாதிரி ஒத்த கருத்துடைய ஒத்த கான்செப்டுடைய வழக்கு 3ஆம் நம்பரில் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆனால் நம்மளுக்கு ப்ராஸ்பெக்டிவ் ஓவர்ரூலிங் எங்கே கிடச்சிது, எந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துருக்காங்க, 5ஆம் நம்பர் வழக்கில் அப்ளை பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு பிரசிடெண்ட்டை எடுக்கும்போது, பிரசிடெண்ட்னா நம்ம பார்லிமெண்ட்டில் அந்த கான்செப்ட் கிடையாது. இதுக்கு பேர் முந்தைய தீர்ப்புன்னு அர்த்தம். ஸ்பெல்லிங் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த பிரசிடெண்ட்டை எடுக்கும்போது ஓரளவுக்கு சரியாக இருந்தால் போதும். அதாவது நம்ம வழக்கு மாதிரியே ஒத்த கருத்தோடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேறு ஒரு ஆங்கிளில் டைவர்ஷன் ஆகி போனால் பரவாயில்ல. அந்த வழக்கையும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடெண்ட்டாக எடுத்துக்கலாம், முந்தைய தீர்ப்பாக எடுத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்து நமக்கு தேவையான பரிகாரத்தை கேட்கலாம். இதுதான் கான்செப்ட். ஆனால் இதில் பாருங்கள், 5ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய அந்த வழக்கில் சிமிலர், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாக ஒத்து வருது 9ஆம் நம்பர் வழக்குக்கு. ஆனால் உங்களுடைய வழக்குக்கு சரியாக ஒத்து வரக்கூடிய கான்செப்ட் 3ஆம் நம்பரில் இருக்குது. இப்போது ப்ராஸ்பெக்டிவ் ஓவர்ரூலிங் அப்ளை பண்ணது ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு 5ஆம் நம்பரில். இப்போ தான் இந்த டாக்ட்ரைன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வழக்கில் எடுக்கப்பட்ட முடிவானது இந்த வழக்கில் எடுத்துட்டாங்க, 5ஆம் நம்பர் வழக்கில் எடுத்துட்டாங்க, எதிர்காலத்தில் மட்டுமே செயல்படும், அது மூவ் ஃபார்வேர்டு ஒன்லி. இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்கள், ஒன்லி ஃபார்வேர்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, பேக்வேர்டுக்கு போகாது. ஆனால் பேக்வேர்டில் இருக்கிற 3ஆம் நம்பர் கான்செப்டில் தான் நம்மளுக்கு ஒத்த கருத்துடைய அந்த ஒரு விவகாரங்கள் இருக்குது. ஆனால் பொதுவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா எஃபெக்ட் எல்லா இயர்லேயும் ஆகும், அதுதான் கான்செப்ட்டு. ஆனால் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர்ரூலில் கொஞ்சம் சற்று மாறுபாடாக இருக்குது. அது ஃபார்வேர்டில் மட்டும்தான் இயங்கும், பேக்வேர்டில் இயங்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ பாருங்கள், ப்ராஸ்பெக்டிவ் மீன்ஸ் என்னென்னா எஃபெக்டிவ் இன் ஃபியூச்சர் ஒன்லி. அதேமாதிரி ஓவர்ரூலிங் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் அசைட் பிரசிடென்ட் பை எக்ஸ்பிரஸ்லி. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்மாதிரி தீர்ப்புகளை பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது எந்த இடத்துல பேக்வேர்டில் ஒதுக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம். இதோட கான்செப்ட் ரொம்ப சின்னது, 2 லைன் மட்டும்தான். நீங்கள் தான் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதணும், ப்ளஸ் இல்லுஸ்ட்ரேஷன் போட்டு எழுதணும். கோலக்நாத் வித் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபில் இந்த
ரூலிங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கேஸ் ஸ்டடியை கொஞ்சம் படிங்க. இன் 1967க்கு மேலே தான் இது அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன் 1966க்கோ 63க்கோ இது அப்ளிகபிள் ஆகாது, பிகாஸ் ஆஃப் இது வந்து பேக்வேர்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுடைய நினைவில் வந்துக்கிட்டே இருக்கணும். அதற்கப்புறம் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணுங்கள். எழுதி முடிச்சுட்டு நீட் அண்ட் க்ளீனாக உங்களுடைய பேப்பரை சப்மிட் பண்ணுறதுக்கு தயாராகிடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங்கான கான்செப்ட். இந்த கோலக்நாத் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேஸை ஒரே ஒரு வாட்டி அதை ரீட் பண்ணி எழுதி வச்சுக்கிங்க, உங்களுக்கு பேப்பர் ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் ஸ்டடியில் தான் இந்த ரூல் முறையாக அப்ளை பண்ணாங்கன்றதை நினைவில் வச்சுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ திங்க் யுவர் டிகிரி ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். என்னென்னா உங்களுடைய டிகிரி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டை நோக்கி தான் போகும், பேக்வேர்டை நோக்கி போகாது. ஒரு செமஸ்டர் எதனா ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா கூட செகண்ட் செமஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவோம், தேர்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவோம். இந்த மாதிரி ஃபார்வேர்டு நோக்கி போகும். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த இடத்துல இதை நான் போட்டு வச்சுருக்கேன். அதனால் இதை ஒரு நினைவாற்றலுக்காக வச்சுக்கிங்க. இதுவே உங்களுடைய ஆன்சர்ஸில் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.